அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனலை எல்லோரும் பாருங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய முக்கிய விஷயம் தமிழ்நாட்டினுடைய பொது போக்குவரத்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்குன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம ஆளக்கூடிய கட்சிகள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே வருது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆளக்கூடிய கட்சிங்கிறது என்ன, ரெண்டு கட்சி தான், ஒன்னு அதிமுக, இன்னொரு திமுக. நாங்க தான் முன்னுதாரணமா பொது போக்குவரத்தை சிறப்பா செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது பேருந்து போக்குவரத்து கழகம் தான், அது மட்டும்தான். மற்ற விமான போக்குவரத்தும் ரயில்வேயும் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ சமீப காலமா மக்கள் தொகை அதிகரிச்சு நகரங்கள் விரிவடைஞ்சு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது பல்வேறு நகரங்கள்ல, குறிப்பா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி. அது மாதிரி இந்தியா முழுவதும் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமா, மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சாலைகள்ல மணிக்கணக்கான அதுல தடை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இதை எப்படி இந்த சிக்கல்கள்ல இருந்து மக்களை காப்பாத்துறது அப்படிங்கிறத மாநில அரசும் மத்திய அரசும் கூடி பேசி கலந்து ஆலோசிச்சு அதுக்கான பரிகாரங்களை கண்டுபிடிச்சு புதிய புதிய உத்திகளை கையாண்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அதுல சில பல குறைகள் இருக்கும். இது ஒரே நாள்ல ஒரே நிமிடத்தில் எடுக்கக்கூடிய முடிவோ திட்டங்களோ செயல்படுத்தக்கூடிய திட்டங்களோ இல்லை. இதுக்கு நீண்ட நாள் செயல்பாடுகள் தேவை. இப்போ நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டில் கோயம்புத்தூர்ல கலந்துக்கிட்டு விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு மத்திய அரசாங்கம் என்னென்ன செய்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விளக்கி பேசிட்டு போனார். மிகச்சரியா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய அமைச்சர்கள், மற்ற நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் ஒரே குரலா, சொல்லப்போனா கோரஸா, ஒருமித்த குரலா மத்திய அரசுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சது. தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டமான கோயம்புத்தூர், மதுரை, இந்த இரண்டு நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதிக்க போகிறது, அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாநில அரசு அறிவிச்சிருந்தது. ஆனா அந்த அறிவிப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறையால் நிராகரிக்கப்பட்டிருக்கு, மெட்ரோ நிர்வாகத்தால அப்படின்னு மோடி வந்த அன்று இந்த விஷயம் ஊடகங்களுக்கு கசிய விடப்படுது. நேரடியாவே முதலமைச்சர் ஊடகங்கள்ல பேசுறாரு. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்கள் பேசுறாங்க. மற்ற கட்சி நிர்வாகிகளும் மிக ஆவேசமா ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறாங்க, விமர்சிக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தை. அப்போ ஆனா ஒரு விஷயத்த இந்த நான் மாநில அரசை குற்றம் சொல்வதற்காக மட்டும் இந்த காணொலியை வெளியிடல. மத்திய அரசுடைய தரப்புலையும் பிரச்சனைகள் இருக்கு, தவறுகள் ஏற்பட்டிருக்கு. அதையும் நம்ம பனைமரம் என்ற சேனலை நம்ம நடுநிலையா பேசணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சதுதான். பொத்தாம் பொதுவா ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டி பேசுவதற்காக அல்ல. ஆனா மத்திய அரசு அனுமதி மறுத்து விட்டது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சு ஒட்டுமொத்த மத்திய அரசையும் பிரதமரையும் விமர்சிக்கிறாங்க மாநில அரசுல இருக்கக்கூடியவர்கள். மத்திய அரசுல இருந்து இதுவரை அதற்கு நேரடியா பிரதமர்கிட்ட இருந்தோ ரயில்வே அமைச்சகத்திட்ட இருந்தோ எந்த பதிலும் வரல. ஒரே ஒரு தரப்புல இருந்து மட்டும்தான் பதில் வச்சது. அது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அதற்கு பதில் சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், முன்னாள் தலைவராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி பல பேர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய கடமை, நம்ம அந்த அரசியலுக்குள்ள போக வேணாம். ஆனா முற்று முழுதா இந்த விஷயத்துல தவறு இழைத்தது தமிழக அரசு. அதுதான் உண்மை.
ஏன்னா உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறதா நம்ம கடமை. ஒரு திட்டத்தை மத்திய அரசிடமிருந்து வேணும் அப்படின்னு கேட்டு பெறுவதற்கு முன்பு அந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த செலவு, திட்டமிடல், அதாவது ப்ளூ பிரிண்ட், எந்த முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், அதுக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு அதாவது மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா அவங்களுடைய திட்ட அறிக்கையில சமர்ப்பிக்கணும் மத்திய அரசுக்கு. குறிப்பா இன்னைக்கு அது அந்த திட்டம் கோயம்புத்தூர் மெட்ரோவையும் மதுரை மெட்ரோவையும் நிராகரிப்பதற்கு ஒற்றை காரணம் மட்டும்தான் மத்திய அரசால, மாநில அரசால சொல்லப்படுது. மத்திய அரசு அதுக்கு இன்னும் பதிலே சொல்லல அதிகாரப்பூர்வமா. என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் அனுமதிக்கப்படாது, நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. ஆனா மத்திய அரசுக்கு ஆதரவா பேசக்கூடிய மாநில பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதே வேண்டுமென்னே, அதாவது மத்திய அரசு இதை நிராகரிக்கணும், அதை வச்சு தமிழகத்துல பிஜேபிக்கு எதிரான அரசியலை செய்யணும் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல அப்படின்னு திட்டமிட்டு தவறான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எது உண்மைங்கிறத இருதரப்பும் தான் விளக்கணும். குறிப்பா மாநில அரசு கிட்டத்தட்ட 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் இந்த திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் சொல்றாங்க. அப்ப 2011ன்னா இப்ப இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசனுடைய கொள்கை விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு குறைந்தபட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் அப்படிங்குது. அதுக்கு பிறகு சில பல காரணங்கள் இருக்கு. அதாவது சாலைகளின் அகலம், அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தேவையான நில எடுப்பு சம்பந்தமா வரக்கூடிய நிறுவனங்கள் அதுல வந்துச்சுன்னா அதை நம்ம காலி பண்ண முடியாது. பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அதாவது தொழிற்சாலைகள் இருந்தா இந்த மாதிரி தடங்கல்கள் எல்லாம் இருக்குன்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் பதில் சொல்றாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, மத்திய அரசிடமிருந்து திட்டங்களுக்கான நிதி கிடைக்கவில்லை, திட்டங்களே அனுமதிக்கப்படுவதில்லை, அதாவது மெட்ரோ திட்டம். அதுபோல ஏற்கனவே பல திட்டங்களுக்கு எதிராக மாநில அரசும் எதிர்கட்சிகளும் போராடி இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். அது நிறைய திட்டங்கள் இருக்கு. சேலம் சென்னை 10 வழி சாலை, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், அதுபோல கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் அகழ்வுகள், அதாவது பெட்ரோலிய பொருட்களுக்காக ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து எடுப்பதற்கான திட்டங்கள். எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், எக்காரணை கொண்டு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசுக்கு மாநில அரசு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி எந்த திட்டத்தை எடுத்தாலும் அதுல தங்களுக்கு என்ன லாபம், அதன் மூலமா அரசியல் லாபம் அடைய முடியுமா, முதல் அடிப்படையான ஆசை அதுதான் மாநில அரசுக்கு. எப்படின்னா, அதுல அரசியல் செய்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது, பாஜக கூட்டணி கட்சிகள் அதை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு மக்கள் ஆதரவை பெற்றுவிடக் கூடாது. இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா மாநில அரசு இருக்கு, திமுக அரசு இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் தவறான திட்ட அறிக்கைகளையும் செயல் திட்டங்களையும் கொடுத்துட்டு மத்திய அரசு அனுமதிக்கலை, மத்திய அரசு நிராகரித்து விட்டு தமிழகத்தை புறக்கணிக்கிறது, தமிழர்களை இரண்டாம் தார மக்களாக பார்க்கிறது, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இப்படி வாய்க்கு வந்த பழமொழி எல்லாம் சொல்லி மத்திய அரசை குற்றம் சுமத்துகிறது இந்த மாநில அரசு. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தேவை, உங்கள் மக்களுக்கு தேவை, அதாவது தமிழகத்துக்கு தேவை. அப்ப நீங்க தான் அத முற்று முழுதா பொறுமையா பொறுப்பா தெளிவா அதற்கான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அதுதானே நியாயம். எந்த ஒரு செயல்திறமிக்க அரசும் செய்யக்கூடியது அதுதானே. நீங்க தானே சொல்றீங்க இந்தியாவுக்கே முன்மாதிரியான திராவிட மாடல் அரசுன்னு, ஏன் செய்ய முடியல, செய்யல. இதே நிலைதான் கல்வித்துறையில நடக்குது. PM ஸ்ரீ திட்டத்துல இணைந்தால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 பள்ளிகளை தத்தெடுத்து உலக தரத்திலான கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மாதிரிக்கு, அதை நம்ம சொல்ல டெமோ பிளான்ட்னு. அப்புறம் அந்த திட்டம் வெற்றி அடைந்தா ஒட்டுமொத்த பள்ளிகளையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் அதே திட்டத்தின் செயல்படுத்தி உட்படுத்தி
மிகச்சிறந்த கல்வி தரத்தை கொடுத்து உலக அளவில் நமது மாணவர்களை தயார்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில மத்திய அரசு PM ஸ்ரீ திட்டத்தை முன் வச்சிச்சு. ஆனா அந்த திட்டத்துக்கு அரசியல் சாயம் பூசி RSS உடைய கொள்கையை திணிக்கிறாங்க, பாஜகவுடைய கொள்கையை திணிக்கிறாங்கன்னு அப்படின்னு பொத்தாம் பொதுவான காரணத்தை சொல்லி அந்த திட்டத்தை முற்றுமுழுவா நிராகரிச்சு அரசியல் பிரச்சாரம் செய்யுது. நிர்வாக குளறுபடிகள், நிர்வாக சீர்கேடுகள், மத்திய அரசு உண்மையிலேயே இந்த திட்டத்தை அனுமதிக்க மறுக்கிறது, எதிர்க்கிறதுனா அதில் குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை அங்கீகரிக்கலாம், ஒத்துக்கொள்ளலாம். ஆனா அப்படி இல்லை. இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கக்கூடிய கேரளாவை ஆளக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது பினராயி விஜயன் தலைமையிலான அரசு அந்த PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிடுச்சு. அந்த திட்டத்துல எல்லா சட்டசபை தொகுதிகளும் 2 பள்ளிகளை தத்தெடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான இதை ஒத்துக்கிட்டு அந்த நிதியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு இல்லாத கொள்கை பிடிப்பு உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன கொள்கையை வச்சு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? நான் திமுக அரசை பார்த்து கேட்கிறேன். இது சும்மா அரசியலுக்காக பூச்சாண்டி காட்டுறது அப்படியெல்லாம் இல்ல. திறமையான திட்ட அறிக்கையை கொடுக்க துப்பு இல்லை. அந்த காரணத்தை விளக்கி வெளியில சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில தான் கண்ணை மூடிக்கிட்டு குற்றம் சுமத்துறது. ஆனா முன்பு மாதிரி இல்லை இன்றைக்கு அரசியல். இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல அல்லது ஒரு வினாடியில பொழுதுல சாதாரண ஜனத்துக்கு கூட அவருடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன்ல இந்த விஷயங்கள் வெளிப்பட்டுருது, தெரிஞ்சிருது. அப்போ உங்க பொய்ய 1 மணி நேரத்துக்கு கூட உங்களால தக்க வச்சுக்க முடியாது. உண்மை அதுதான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பித்தலாட்டம், இந்த என்ன சொல்றது, அதுல உருட்டு, இந்த உருட்டு செல்லாது, நிக்காது, நெடுநேரம் தாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே ஏன் இந்த அரசியலை பண்றீங்க? நீங்க தெளிவான திட்ட அறிக்கையை கொடுத்திருந்தா, வரைவு அறிக்கையை கொடுத்திருந்தா மத்திய அரசு இதை தவிர்க்கவே முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. அப்படி நிராகரிச்சா நீங்க, நான் சொல்றேன்ல, கவர்னருடைய செயல்பாட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, மீண்டும் மீண்டும் சீராய்வு மனு தாக்கல் பண்ணீங்க. நான் சொல்றேன், ராஜீவ்காந்தி கொலை கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. எத்தனை முறை சீராய்வு மனு போட்டீங்க, சட்டமன்றத்துல தீர்மானங்களை போட்டீங்க, மசோதாவை அனுப்புனீங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த முனைப்பு ஏன் இதுல காட்டல? அந்த செயல்திறனை ஏன் இந்த விஷயத்துல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு காட்டல? பதில் சொல்லணும்ல, உங்க அமைச்சர்கள் சொல்லுங்க. இதே மாதிரிதான் நெல் கொள்முதல் விஷயத்துல இந்த அரசு செயல்படுது. நெல் கொள்முதல்ல 17% ஈரப்பதம் இருந்தா மத்திய அரசு அதை கொள்முதல் செய்யும் அப்படிங்கிறது பொதுவான கொள்கை விதி. நெல்லு கெட்டு போகாம இருக்க, அதிக நாள் தாக்கு பிடிக்க, ஸ்டாக் வைக்க. ஆனா இந்த சமயத்துல அறுவடை சமயத்துல மழை பெஞ்சு நெல்லினுடைய ஈரப்பதம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த நெல் வீணா போகும். அப்ப கொள்முதல் பண்ணலைன்னா விவசாயிகள் நிதி ரீதியா பாதிக்கப்படுவாங்க. அடுத்த விவசாயத்துக்கு பணமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லா விஷயத்தையும் கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே அந்த நெல்லு வித்து வரக்கூடிய பணம் தான். அந்த அடிப்படையில நெல்லுடைய ஈரப்பதத்தினுடைய அளவை 22% உயர்த்தணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை மத்திய அரசு அதிகாரிகள் நேரடியா களத்துல நின்று கொள்முதல் நிலையங்களை ஆய்வு பண்ணி அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா மாநில அரசு என்ன பண்ணுது? அதற்கான வரைவு அறிக்கையை தயாரிக்கிறது இல்லை. மாநில அரசு அதிகாரிகளை அனுப்பி எந்தெந்த இடங்கள்ல கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கணுங்கிற ஐடியா இல்லை. சம்பந்தப்பட்ட அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைச்சு பேசி அதுக்கான ஆவணம் செய்ய சொல்லி உத்தரவு போடுறது இல்லை. ஆனா அடுத்த தேர்தலுக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்புல எல்லா தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவையும் சந்திக்கிறாரு, மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறாரு, ஒன்றிய செயலாளர்களை சந்திக்கிறாரு, மாநில நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, கட்சியினுடைய ஒவ்வொரு அணி நிர்வாகிகளையும் சந்திக்கிறாரு முதல்வர். ஆனா இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்ததற்கும், உங்கள் சகாக்களை அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்ததற்கும், உங்கள் நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததற்கும் என்ன காரணம்? அதிமுக ஆட்சியில் அதை செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் 1.5 லட்சம் மெட்ரிக் டன் தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. நாங்கள் 2 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கிறோம். அதற்குத்தானையா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு, அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு. அப்ப இதுல நீங்க பெருமைப்பட என்ன இருக்கு? கடந்த ஆட்சியில் செய்த நிகழ்ந்த தவறுகள் மீண்டும் நிகழா வண்ணம், நல்ல தமிழ்ல சொல்லணும்னா
இனி அந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க புண்ணிய ஆத்மானோ, நீங்க ஊழல் செய்யாதவர்கள்னோ, நீங்கள் எல்லாமே கரைவிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் திமுகவினர் அப்படிங்கிற தகுதி அடிப்படையில உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கல. கடந்த ஆட்சியில அதிமுக அரசு செய்த அடிப்படையான தவறுகளை நீங்க களைவீர்கள், திருத்துவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அதற்கு நேர்மாறா, அதாவது அதிமுக செஞ்சது 50%, நீங்க 100% அந்த தவறை திரும்ப செய்றீங்க. எதுல அரசியல் செய்யணுங்கிறதுக்கு ஒரு விவஸ்தையே இல்லை. அதிமுக அதை செய்யல, அதிமுக இதை செய்யல அப்படின்னு குற்றம் சொல்றதுக்கு இல்லை உங்களை தேர்ந்தெடுத்தது. இந்த குற்றத்தை எல்லாம் திருத்தி தெளிவான நிர்வாக சீர்திருத்தத்தோட, திட்டமிடலோட, மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் நிதியையும் மத்திய அரசு போராடி பெறணும். அதுக்கான தைரியமும் முதுகெலும்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு நம்பித்தான் தமிழக மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா நீங்க அதை காப்பாத்தல. இத பொத்தாம் பொதுவா மத்திய அரசு மேலே எல்லா குற்றத்தையும் சுமத்துறதை விட்டுட்டு தங்கள் பங்குக்கு, தங்களுடைய தரப்புக்கு என்ன தவறு நேர்ந்திருக்கு, அதுல என்ன நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு பார்த்து அதை திருத்திக்கிட்டு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாதான் அடுத்த தேர்தலில் உங்க ஆட்சி தொடரும். இல்லாட்டி ஸ்டாலின் 2.0 போட்டுட்டு போயிடும். நன்றி.